அத எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதுதான் முக்கியமான வேலையா பட்டுச்சு. இந்த நேரத்துல அந்த குடும்பத்துக்கு துணையா இருக்கணும்னு தோணுச்சு. நான் உதவி செய்ய தான் போறேன். வேணா கதிரு, நீயும் இதுல மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையில சிக்காத. மா, நம்ம தப்பு செய்யலமா. தப்பு செஞ்சாதான் பயப்படணும். அதே நேரத்துல தனமாவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அத நான் நம்புறேன். எதை வச்சு மாமா அவங்கள நம்புறீங்க? நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவ மேல அப்படி என்ன உங்களுக்கு நம்பிக்கை? அப்படி என்னதான் அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்? நான் அவங்க கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஓஹோ, பேசி பழகுற வரைக்கும் வந்துட்டீங்களா? ராதிகா, தப்பா பேசாத. ஒருத்தர் கூட பேசினா பழகினா அவங்க ஆள் எப்படின்னு ஆராய்ஞ்சுதான் பழகுவேன். நானும் டெக்லஸும் அவங்க கூட சேர்ந்து கம்பெனிக்கு பல நாள் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கோம். அவங்க பேசுற விதமும் சரி, நிலா கூட பழகுற விதமும் சரி, எனக்கு நல்லாவே தெரியும். அத எல்லாத்தையும் தாண்டி அவங்க நிலாவுக்கு செஞ்ச உதவிக்கு ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கணும்ன்றது என்னோட எண்ணம். இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. நீங்க யாரை என்ன தடுத்தாலும் சரி, நான் உதவி செய்ய தான் போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பாயாசம், நாங்க 2 பேரும் வர்ற வரைக்கும் இங்க இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறப்பா, நீ போயிட்டு வா. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போறாருன்னு? மா, மனசாட்சியோட பார்த்தா அண்ணன் பண்றது சரிதாமா. ஏய், நீ வாயை மூடிட்டு சும்மா இருடி. உனக்கு கூட தெரியாது. அப்பா, நிலா குட்டி, வாடா 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 குட்டி, வா. குட்டி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அப்பா, நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தனமா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு மட்டும் தெரியுதுப்பா. பாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னாங்க. நீங்க அப்படி பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. தனமா பாவம்ப்பா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாடா செல்லம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் தனமாக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க.